டு வெல்கம் டு ஹரிணி சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா குலோப் ஜாமுன் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். குலோப் ஜாமுன் மிக்ஸ் பாக்கெட் 100 கிராம் மாவு வாங்கியிருக்கிறோம். 100 கிராம் மாவு போடுறதுக்கு 400 கிராம் சர்க்கரை போடணும். 400 கிராம் சீனி, அதுக்கு 800 ml தண்ணி. எவ்வளோ சீனி எடுக்கிறோமோ அதுக்கு 2 மடங்கு தண்ணி ஊற்றணும். 400 கிராம் சீனி போட்டு 800 ml தண்ணி ஊற்றி நல்லா ஒரு கொதிக்க விடுறோம். நல்லா கொதித்த உடனே சிம்மில் வச்சு விட்றணும். சிம்மில் வச்சு கரெக்டாக 20 நிமிஷம் டைமை பார்த்துக்கணும். வாட்சை பார்த்துட்டு ஒரு 20 நிமிஷம் சிம்மிலேயே கொதிக்கணும். அப்புறம் நம்ம ஏலக்காய் தட்டி போட்டுட்டு இறக்கிடலாம். அவ்வளோதான், சுகர் சிரப்பு ரெடி. இந்த மாவை லேசாக தண்ணி ஊற்றி லேசாக தண்ணி ஊற்றி பிணைஞ்சி சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிணைஞ்சி சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சிடணும். சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சி வச்சுட்டு எண்ணெயில் போட்டு எடுக்கணும். எண்ணெயில் போட்டு எடுத்து கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் தனியாக ஆற வச்சுட்டு அப்புறம் அந்த சுகர் சிரப்பு கூட மிக்ஸ் பண்ணிடணும். ஒரு 1/2 ஹவரில் சுகர் சிரப்லாம் நல்லா உறிஞ்சிடும். ஒரு 1 ஹவரில் அப்புறம் எடுத்து சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் குலோப் ஜாமுன். அவ்வளோதான். இப்போ நம்ம உருண்டையாக பிடிச்சிட்ருக்குறோம். சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சிட்ருக்குறோம். இதெல்லாம் பிடிச்சி வச்சு முடிச்சுன்னா இது அளவு எப்படின்னா 100 கிராம் மாவு பாக்கெட் எடுத்தீங்க அப்படின்னா 400 கிராம் சீனி போடணும். 800 ml தண்ணி விடணும். சுகர் சிரப்பு எப்படி செய்கிறோம் அப்படின்னா ஒரு பாத்திரம் எடுத்து 400 கிராம் சீனி போட்டு 800 ml வாட்டர் ஊற்றி நல்லா கொதி வந்த உடனே 20 நிமிஷம் சிம்மில் வைக்கணும். அப்புறம் ஆஃப் பண்ணிக்கலாம் ஏலக்காய் தட்டி போட்டுட்டு. அவ்வளோதான். இப்போ இந்த கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ரொம்ப கொஞ்சம் இதாக இருந்ததுன்னா தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கிட்டால் மாவு காயாது. சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சிக்கலாம். இப்போ எல்லாம் உருண்டைகளாக பிடிச்சாச்சு. சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சா போதும். ஏன்னா இது எண்ணெயில் போட்டோன்னா கொஞ்சம் பெருசாகும். அப்புறம் சிரப்பில் போட்டோன்னா இன்னும் கொஞ்சம் பெருசாகும். அதனால் இந்த சைஸே போதுமான அளவுது. இப்போ உருண்டைகளாக பிடிச்சி முடிச்சாச்சு. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை வச்சு அதில் எண்ணெய் ஊற்றி வச்சுக்கலாம். எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காஞ்ச உடனே சிம்மில் வச்சுக்கணும். ஏன்னா ரொம்ப கொதிக்கக்கூடாது எண்ணெய், அப்புறம் கருகிரும் இந்த சின்ன சின்ன பால்ஸ்லாம். அதனால் இப்போ எண்ணெய் காஞ்ச பிறகு மிதமான சூட்டில் வச்சுக்கிட்டு ஒன்று ஒன்றா எல்லாத்தையும் போட்டுட்டு அப்படியே லேசாக கிளறிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா இப்படி போட்டுட்டோம் அப்படின்னா ஒரு நிமிஷம் ஒரு பக்கம் கருவிடும். அதனால் லேசாக அப்படி கிளறி விட்டுட்டே இருக்கணும் கரண்டியை வச்சு. அப்போ எல்லாம் ஒன்று போல் வந்தோடனே டக்குன்னு எடுத்துடணும். 1 மினிட் தான் ஆகும், அதுக்கு மேலே ஆகாது. பாருங்கள், எல்லாம் கோல்டன் கலர் வந்துடுச்சு. கோல்டன் கலர் பொன்னிறமாக வந்தோடனே டக்குன்னு எடுத்துடலாம். அவ்வளோதான். அது கிளறிக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா கருப்பாயிரும். பார்த்துக்காங்க. இப்படி வச்சுட்டு போய் எடுத்தாச்சு. இப்போ பார்த்திங்களா சரியான கலர் இது இப்போ திருப்பி அடுத்தது போடுறோம். அப்படி கிளறிக்கிட்டே இருக்கணும். 1 மினிட்டில் ரெடி ஆயிரும். நம்ம கிளறாமல் விடக்கூடாது, தீயும் அதிகமாக வைக்கக்கூடாது. எண்ணெய் காஞ்சோடனே கம்மியாக வச்சுக்கணும் ஃப்ளேமை. இப்போ சரியான பதத்துக்கு வந்துருச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். இந்த கலர் வந்தால் போதும். அப்புறம் இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நம்ம ஏற்கனவே சுகர் சிரப்பு ரெடி பண்ணி வச்சுருக்கோம், ஆற வச்சுருக்கோம். இப்போ இதையும் தனியாக வச்சு ஒரு 5 மினிட்ஸ் ஆறினோடனே இதை எடுத்து உருண்டைகள் எடுத்து அதில் போட்டுடலாம். போட்டுட்டு நல்லா ஒரு லேசாக மிக்ஸ் பண்ணி விட்டால் போதும். ஒரு 20 நிமிஷம், ஒரு 1/2 மணி நேரம் இருக்கட்டும். அப்புறம் குலோப் ஜாமுன் ரெடி ஆயிடும். எல்லோரும் செஞ்சு பாருங்கள்.